குடும்பம்னா என்ன? எல்லாரும் சேர்ந்து இருக்கிற போக்கு. அதே நேரத்துல நீங்க நீங்களாவே இருக்கலாம். அது நீங்க சிரிக்கிற, சந்தோஷப்படுற, அன்பு காட்டுற, மரியாதை செய்யற, சாமி கும்பிடுற நேரமாவும் இருக்கலாம். இல்லனா உங்க அம்மா அப்பா கூட, குழந்தைகளோட, பேரன் பேத்திகளோட, சொந்தங்களோட அவங்க மேல அன்பு காட்டுற, மரியாதை செய்யற நேரமா கூட இருக்கலாம். அது நீங்க செய்யற வேலைகளோட ஒரு கூட்டா இருக்கலாம். உதாரணமா குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி தரது, உங்க முன்னோர்களை நினைச்சு பூஜை செய்யறது, பெரியவங்களை கடவுளை கும்பிடுறது, சேர்ந்தோ அல்லது தனியாவோ பூஜைகள் செய்யறது எல்லாமும் தான். குடும்பங்கிறது அடுத்தவங்களையும் தன்னை மாதிரியே நினைச்சு அவங்க நல்லதுக்காக உழைக்கிறது, மற்றவங்க பசி தீர அன்னதானம் செஞ்சு அவங்க படிப்புக்கான உதவிகளும் செய்யறது. இப்படி நிறைய இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல குடும்பங்கிறது ஒரு கலாச்சாரத்தோட, நாகரிகத்தோட அடையாளம். அது மட்டும் இல்லாம ஒருத்தரோட சுயமான அடையாளத்தோட அடிப்படை. அதனால ஒரு குடும்பங்கிறது கட்டி காப்பாற்ற வேண்டிய முக்கியமான ஒண்ணு. அதே மாதிரி குடும்பங்களை காப்பாற்றும் ஒரு அமைப்பு தான் அறம் வளர்த்த நாயகி சேவை மையம். அறம் வளர்த்த நாயகி சேவை மையம் ஒரு சமூக கலாச்சார அமைப்பு. இது பொதுமக்கள் கிட்ட தர்ம வழியில குடும்ப அமைப்பை பத்தி சொல்லி கொடுத்து அவங்கள நல்லதா நடத்த உதவி செய்யுது. இது 2015 வருஷத்திலிருந்து சென்னையோட பல பகுதிகளில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த அமைப்பு ஆயிரக்கணக்கான மக்களையும் குடும்பங்களையும் அவங்களோட தினசரி தர்மங்களான பூஜைகள், மூத்தோர் பூஜை, குலசாமி பூஜை, நீத்தார் காரியம், இப்படி பல தர்ம வழி கடமைகளை சொல்லி கொடுத்து செய்ய வைக்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் அடுத்து வர தலைமுறைக்கும் கொண்டு சேர்த்து நல்வழிப்படுத்துறாங்க. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு, எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும், கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவென் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன். சமூகத்தோட எல்லா தட்டு மக்களையும், குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒன்னு சேர்த்து சமயம் சம்பந்தப்பட்ட வேலைகள், ஏன் மதசார்பில்லாத வேலையில கூட இந்த அமைப்பு பணிபுரியுது. அறம் வளர்த்த நாயகி சேவை மையத்தோட முக்கியமான வேலைகள் 4 பிரிவா இருக்கு. ஹிந்து குடும்பம், அதோட மதிப்பை எல்லாரையும் தெரிஞ்சுக்க வச்சு குடும்பங்கிறத திரும்பவும் உருவாக்கி மக்களை நமது சடங்கு, சம்பிரதாயம், பண்டிகைகள் எல்லாத்தையும் கொண்டாட செய்யறது. குடும்ப நல ஹோமம், பதிவு செய்தவங்களோட விவரம், அப்புறம் அவங்க ஜாதகம் எல்லாத்தையும் வச்சு அனுபவசாலியான ஜோசியக்காரங்க மூலமா பார்க்க வச்சு அவங்க எந்த குலம், கோத்திரம், ஜாதியா இருந்தாலும் அவங்களுக்கு பரிகார ஹோமங்கள் நடத்தி வைக்கிறது. கோவில் மையம், கோவில மையமா வச்சு 5 வகையான வேலைங்க செய்யறாங்க. சக்தி மையம், நம்ம நாட்டுல பெண்களை போற்றி உயர்வா வச்சிட்டு இருக்கிற கலாச்சாரத்தை பத்தி இதுல சொல்லி தராங்க. சரஸ்வதி மையம், குழந்தைங்க படிப்புக்கு உதவி செய்யறாங்க.
தன்வந்திரி மையம், உள்ளூர் மக்களுக்கான மருத்துவ உதவி. பிரபஞ்ச மையம், செடி கொடிகள், ஆடு மாடுகள், அதாவது இயற்கைய காப்பாத்துறது. மனோமையம், மக்களோட மனசு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான உதவி. தர்மத்தின் குரல், ஒரு நாள்ல ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு தரம் காலையில 6 மணிலிருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் தினசரி பஞ்சாங்கம், நம்மோட பண்டிகைகள் பத்தின விஷயங்கள், சமுதாய முன்னேற்றத்திற்கு பாடுபட்டவங்க பத்தின விஷயங்கள் எல்லாம் லவுட் ஸ்பீக்கர் மூலமா முக்கியமான கோவில் இருந்து எல்லாரும் கேக்குற மாதிரி போடுவாங்க. இதனால உள்ளூர் மக்களுக்கு நம்ம மதம் கலாச்சாரத்தை பத்தி எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்க உதவி செய்றாங்க. 25வது வருடம், குரோதி ஆண்டு, உத்தராயணம், சிசிர ருது, பங்குனி மாதம், 29வது நாள், சனிக்கிழமை, சுக்லபக்ஷம், பௌர்ணமி திதி. என் பேர் கோமதி. இந்த ஓமத்தில் கலந்து என் குழந்தைகள் பேர், கணவர் பேரெல்லாம் சொன்னேன். என் பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறமா இங்கே ஆடி போடுற அன்னைக்கு என் பொண்ணுக்கு வளையல் போட்டாங்க. அந்த வளையல் போட்டதில் என் பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆனாங்க. வணக்கம், என் பேர் செல்வி. அந்த யாகம் நடத்தின பிறகு எல்லாருக்கும் இங்கே என்னோடய மகள் கூட திருமணம் நடந்திருக்கு. என்னோடய சகோதரியங்களுக்கு எல்லாருக்கும் குழந்தைங்க, அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்திருக்குது. சித்திரை வருஷ பிறப்பு அன்றைக்கி காசெல்லாம் வச்சு, 1 ரூபா காயின்ஸ் வச்சு எல்லாருக்கும் பூஜை பண்ணி இங்கே எல்லார் வீட்டுக்கும் கொண்டு கொடுத்தோம். அனைவரும் ரொம்ப சந்தோஷம். இது எல்லாருக்குமே இந்த ஏரியா பொறுத்தவரை எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. எங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நிறைய சொல்லி கொடுத்தாங்க. வணக்கம், என் பேர் சஷ்மிதா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். அரண்மலத்து நாயகி சேவை மையத்தில் நான் நல்ல பழக்க வழக்கெல்லாம் கற்றுக்கிட்டேன். சாப்பாடு சாப்பிடும்போது அதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிவிட்டு சாப்பிட்ணும். டியூஷனில் நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். பாடல், கதை எல்லாமே கற்றுக்கிட்டோம். அப்பா அம்மாக்கெலாம் பாத பூஜை பண்ணலாம் எங்கள் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. வணக்கம், என் பேர் மலர்கொடி. சிவன்னா எப்படி வணங்கணும், மகாலட்சுமினா எப்படி வணங்கணும், அந்த விதிமுறைகள் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. சிவராத்திரி வந்துச்சுன்னா சிவன் படத்தை வச்சு நாங்கள் எல்லாரும் வரிசையாக உட்காந்து சிவன் பாட்டு, தெய்வத்தை நாங்கள் மக்களாக சேர்ந்து தூக்குறோம். தெய்வம் எங்களை தூக்கி விடுது. அதை நினைச்சு நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். ஏரியா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நாங்களும் சந்தோஷமா இருக்கோம். அறம் வளர்த்த நாயகி சேவை மையம் ஹிந்து குடும்பம் திட்டம் மூலமா சென்னையில 4 லட்சம் பேரை சேர்த்திருக்காங்க. 2027 வருஷத்துக்குள்ள இந்த திட்டத்துல 7 லட்சம் பேரை சேர்க்கணுங்கிறது தான் லட்சியம். இதுவரைக்கும் சுமாரா 75,000 பேர் ஹோமங்கள்ல கலந்துக்கிட்டு பயனடைஞ்சிருக்காங்க. இன்னும் 2 வருஷத்துல குறைஞ்சது 1,50,000 பேருக்கு இதோட பயனை கொண்டு சேர்க்கறது தான் குறிக்கோள். இவங்களோட முக்கியமான திட்டமான கோவில் மையம் ஏற்கனவே சென்னையில 30,000 குடும்பங்கள்ல நல்ல மாறுதலை கொண்டு வந்திருக்கு. இவங்களோட லட்சியமே 2027 வருஷத்துக்குள்ள 50,000 குடும்பங்களை இந்த திட்டத்துக்குள்ள கொண்டு வரதுதான். இவங்களோட தர்மத்தின் குரல் திட்டம் சென்னையில 300க்கும் அதிகமான கோவில்கள்ல இப்ப நடந்துட்டு இருக்கு. அடுத்த 5 வருஷத்துல இந்த திட்டத்தை தமிழ்நாட்டோட பல கோவில்கள்ல கொண்டு சேர்க்கறதுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அறம் வளர்த்த நாயகி சேவை மையம் சென்னையில மொத்தமுள்ள 2700 பகுதிகளில் 2172 பகுதிகளில் சிறப்பா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. சமூகத்தோட எல்லா தட்டு மக்களையும் சேர்த்து வேலை செய்யறதுல அறம் வளர்த்த நாயகி சேவை மையம் வெற்றி பெற்று சேர்ந்து வாழற நம்ம கலாச்சாரத்தோட தன்மைய காப்பாத்தி வருது. இப்போ இவங்க இது எல்லாத்தையுமே தமிழ்நாட்டோட மத்த பகுதிக்கும் எடுத்துட்டு போற வேலையில இறங்கி இருக்காங்க. இந்த முயற்சி பெருசா வெற்றி பெறத்துக்கு உங்களோட கருத்துக்களையும் யோசனையையும் எங்க கூட பகிர்ந்துக்கங்கன்னு அன்போட கேட்டுக்கிறோம்.